இந்த பல்லவி குறித்த டெஸ்டிமனியை நான் எல்லா இடத்துலயும் சொல்லுவேன், இங்கேயும் சொல்லி இருக்கலாம். நான் திரும்ப சொல்றேன், இந்த சாட்சியை எல்லா இடத்துலயும் சொல்றது வழக்கம். இந்த பாட்டுக்கு பின்னால ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஆமென். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த தேசத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் இயேசு ஒருத்தர் தான் பரிசுத்தர். ஆமென். இன்னும் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவனுடைய பிள்ளையாக மாறவில்லை. ஆனாலும் அவர்களுக்கு தெரியும் இயேசு பரிசுத்தமுள்ள கடவுள் என்று தெரியும். ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமா உற்சாகமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பேரா 4 சுவத்துக்குள்ள ஒரு இடத்துல கூடி கத்திட்டு இருக்கோம். நான் நம்புறேன், நான் ஆவிக்குரிய கண்களில பார்க்கிறேன், நாட்கள் வருகிறது, இந்தியா முழுவதிலும் இயேசு பரிசுத்தர் என்று ஆராதிக்கிற ஆராதனை வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பாட்டு நான் அநேக ஆண்டுகளுக்கு, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் இந்த பாடல்களை கொடுத்தார். அதாவது நான் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பாடணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஆசையா கேட்டப்போ இந்த பல்லவிகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் நீங்கள் கேட்டிருக்கலாம். இன்னைக்கு முழு உலகத்திலும் இந்த பாடல்கள் பாடப்படுகிறது. அந்த டைம்ல எனக்கு கீபோர்டு வாசிக்க ஒரு தம்பி இருந்தான், ஜீவான்னு சொல்லி. அவன் கோயம்புத்தூர்ல சங்கரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தான். பேரை கேட்டாலே தெரியும் உங்களுக்கு, ஹிந்து இன்ஸ்டிடியூஷன். அவங்க எல்லாமே ஹிந்துஸ். அவர்கள் அங்க இவன் காலேஜ் டே வந்தது, கல்லூரி நாள் வந்துச்சு. அந்த கல்லூரி நாள்ல கடவுள் வாழ்த்து பாடுறதுக்கு பிள்ளைங்களை தேடுவாங்க, நல்லா பாடுற பிள்ளைங்களை. அதுல இவன் ஒருத்தன் நல்லா பாடுவான்னு தெரியும், இவனை செலக்ட் பண்ணாங்க. இன்னொரு தம்பியும் செலக்ட் பண்ணாங்க. ஆனா அவங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாங்க, டே கடவுள் வாழ்த்து பாடணும், இது ஒரு ஹிந்து இன்ஸ்டிடியூஷன், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஆகவே இட் ஷுட் பி a காமன் சாங், பொதுவா இருக்கணும், அதுல எந்த கடவுளுடைய பேர் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது சொல்லியிருந்தாங்க. இவன் சொல்லியிருக்கான், சார் என்கிட்ட ஒரு பாட்டு இருக்கு சார். ஓகே, செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பர்டிகுலர் டேல கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல், அந்த கமிட்டில இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் அவங்க கேட்பாங்க. அவங்க எல்லாம் ஓகே சொன்னாதான் நீங்க பாட முடியும். அந்த குறிப்பிட்ட நாள்ல எல்லாரும் ஒரு அறையில கூடியிருந்த பொழுது என் தம்பிமாரை கூப்பிட்டாங்க. இன்னொரு தம்பியை பாட சொன்னா அவன் பாட முடியல, அவன் நடுங்கினான், அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவன் கிறிஸ்டியன் பாயிண்ட் தெரியும், இவனை பார்த்து ரொம்ப சொன்னா. ஒரு ப்ரொஃபசர் சொன்னா, டே அங்க வந்து ஏசு கர்த்தர் அல்லேலூயான்னு ஏதாவது பாடிடாதடா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து அவன்கிட்ட இவன் சொன்னான், சார் இல்ல சார், அதெல்லாம் இல்லாம பொதுவான ஒரு பாடலை நான் பாட போறேன். சரி பாடு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்களாம். இவன் கண்ணை மூடி தேவனை இவன் பாடி ஆராதிச்சான். இந்த பாடலை பாட ஆரம்பிச்சானா, எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர். அவங்க கவனிச்சுட்டே இருக்கிறாங்க வார்த்தைகளை. பாடுங்க. சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுங்க சத்தமா. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இவன் பாட்டுக்கு கண்ணை மூடி பரிசுத்தர் பரிசுத்தர்னு பாட ஆரம்பிச்சோன்ன கொஞ்ச நேரம் பார்த்து ஒரு ஹிந்து ப்ரொஃபசர், டே நிறுத்துறா சொன்னாராம். இவன் பயந்துட்டான், என்ன சார் நான் ஏசு கர்த்தர் அல்லேலூயா ஒண்ணுமே சொல்லலையே. அவன் நிறுத்தி அவரை பார்த்தோன்ன அத்தனை பேருக்கு முன்னால அந்த ஹிந்து மனுஷன் சொன்னான், டே ஏசு கர்த்தர் அல்லேலூயா எதுவுமே சொல்ல வேணாடா, பரிசுத்தர்னு பாடினா ஏசுதான் உலகத்துக்கே தெரியும் சொன்னாரா. கரங்களை தட்டி அந்த பரிசுத்த நல்ல நல்ல கை தட்டி அந்த பரிசுத்த தேவனுக்கு ஆராதனை செய்யலாமா? Lord, we lift up your holy name. You alone holy. இந்த பரிசுத்த தேவனை வெளிப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் இந்த கடைசி நாட்டில் ஆட்களை தேடிட்டு இருக்காரு. திரும்ப நேத்து சொன்ன வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன், அவரை வெளிப்படுத்துகிற ஆட்களை கர்த்தர் தேடுகிறார். ஆமென்.